வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மே மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடத்தில் இது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் 18ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, திதி தேய்பிறை, அஷ்டமி காலை 8 மணி 57 நிமிடம் வரை, அதன் பின் நவமி. யோகம் சித்த யோகம். கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக அமைப்பு: ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன், சனி, மீனத்தில் செவ்வாய், ராகு. இன்று பிற்பகல் 3 மணி 27 நிமிடம் அளவில் மேஷத்திற்குள் செவ்வாய் பகவான் பிரவேசிக்கிறார். மீனராசியிலிருந்து மேசராசிக்குள் செவ்வாய் பிரவேசம். அதுவே இன்றைய கிரக மாற்றம். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். இன்னைக்கு மத்தியான நேரத்தில் உங்கள் ராசிக்குள் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பிரவேசிக்கிறார். ராசிக்குள்ள செவ்வாய் பகவான், ராசி அதிபதி ராசிக்குள் இருப்பதே ஒரு பெரிய சிறப்பு. தன வருமானம் அதிகமாக வரும். நிறையா வருமானம் வரத்துக்கான நேரம் இது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுபகிரகங்கள். இப்போது 12ஆம் இடத்தில் தனித்து ராகு பகவான் இருக்கார். அதனால் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் இப்போ அதிகரிக்கும். வெளிநாட்டில் வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, ஒரு பணம் வருமானம் வரணும், ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரியான விஷயங்களில் செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறையா பணம் வருமானம் வரும். வேற்று மதம், மொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயம் அதிகம் உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மதிய நேரத்தில் 7க்குடைய கிரகமான செவ்வாய் 12ஆம் இடம் வரப்போகிறார். அதனால் இப்போ ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏதாவது செலவுகள் மேற்கொள்ள நேரலாம். இருந்தபோதும் இந்த நாள் சுகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்ம இதை தொடர்ந்து ஒரே விஷயத்தை தான் தினம் ராசி பலனில் சொல்கிறோம். செலவுகள் வரும் அப்படின்னு. ஆனால் இப்போ கிரக அமைப்பு அப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஒரு கிரகமாக மாறுவதற்கு. 12ஆம் இடத்தில் 4 கிரகங்கள். அதில் புதன், சுக்கிரன், குரு, இந்த சுப கிரகங்கள் இருப்பதால் சுப விரயங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். கல்யாணம், காதுகுத்து, சீமந்தம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு அதிகப்படியான செலவுகள் மேற்கொள்ள நேரிடும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்தில் சனி பகவானோடு சேர்ந்த உங்கள் ராசி அதிபதி. கவனக்குறைவு ஏற்படலாம், மறதி ஏற்படலாம். இன்றைக்கி நீங்கள் மௌனமாக இருப்பதே சிறப்பு. ரொம்ப பேச்சை கம்மியாக பண்ணி பேசுங்க, தேவைக்கு பேசுங்க. மெசேஜ் பண்ணுங்கள். யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி நீங்கள் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கோங்க. வரப்போகும் நாட்கள் இனி சௌரியமாக இருக்கும். இன்று கவனமாக இருக்க வேண்டிய தினம். சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரார். அதனால் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். பூர்வீகத்துக்கு போயிட்டு வருவாங்க, சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாங்க. சில பேர் தாய்நாடு வந்து உங்களுடைய உறவுகளை பார்த்துட்டு திரும்பவும் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பல பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுலேயும் இடம் பூமியால் லாபம். இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு யோகம். அதுலேயும் குறிப்பாக இடம் வாங்கிறதுக்கான யோகம் உண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு.
கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இதுகாலம் வரைக்கும் இருந்தார். இன்றைக்கி மதியம் 3:27 அளவில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் வரப்போகிறார் செவ்வாய் பகவான். 8ஆம் இடம் வந்து அங்கே ஆட்சியாகி செவ்வாயால் பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதனால் உடல் நலம் கவனம். உடல் நலத்தில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் தொந்தரவுகள் வரலாம். அடி வயிறு தொடர்பான வியாதிகள் வரலாம். அஜீரண கோளாறுகள் வரலாம். ஜீரண உறுப்புகளில் பிரச்சனை வரலாம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த செவ்வாய் பகவான் மேஷத்தில் இருக்கிற காலம் முழுசுமே உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். மறைமுக தொந்தரவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் இதை இயக்கும்போது, வண்டி வாகனங்கள் இயக்கும்போதோ இல்லை நிலம் விஷயமாக ஏதாவது பிரச்சனைகளும் மேலோங்கலாம். அதனால் கவனம் தேவை. துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நாள். உங்கள் ராசிக்கு 7க்குடைய கிரகம் இன்றைக்கி மத்தியானம் 3:27 7ஆம் இடத்துக்கே வரார். அவரே 2 குடையவர். தனஸ்தானத்திற்கும் உரியவர், குடும்பஸ்தானத்துக்கும் உரியவர், கலத்திர ஸ்தானத்துக்கும் உரியவர். இந்த மாதிரியான கிரகம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வரும்போது நிறைய பணம் வரும். புதிய மனிதர்களை சந்திப்பீங்க. உங்களுடைய ஸ்பௌஸால் உங்களுக்கு யோகம். இப்போது உங்கள் கணவனால் உங்களுக்கு யோகம். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி வழி வர்க்கத்தால் உங்களுக்கு இப்போ ஆதாயம் உண்டு. நிறைய வருமானம் வரப்போகுது. சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது காலம் வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தார். இப்போது 6ஆம் இடம் வரார். ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி. ராசி அதிபதி அப்படின்னு சொல்லும்போது அவர் 6க்குடைய கிரகமாகவும் வந்து ஆட்சி பெற்று சனி பகவானால் பார்வையிடக்கூடிய ஒரு நேரம். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் வலுப்பெறுவது சில சிக்கலை கொடுக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடனை கொடுக்க சொல்லக்கூடிய இடம். கடன், ருணம், ரோகம், சத்ரு, கடன் அப்படின்றது ஒரு விஷயம். வியாதிங்கிறது ஒரு விஷயம். இல்லைனா கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி வழக்குகள், இதில் ஏதாவது ஒன்று வரலாம். அதில் கடன் வாங்கும் எண்ணம் பல பேருக்கு ஏற்படும். கொஞ்சம் ஏதாவது லோன் வருது, வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். அதை தவிர்க்கணும். கொஞ்ச நாளைக்கு தான் அந்த செவ்வாய் பகவான் அங்கே இருப்பார். அதுக்கு பிறகு இடம் மாறிடுவார். அதனால் அந்த நேரம் வர வரைக்கும் உடல் ஆரோக்கியம், கடன் வாங்கும் எண்ணம், இதிலெல்லாம் கவனமாக இருப்பது சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பிரமாதமான நாள். 8க்குடையவன் தன் வீட்டுக்கு 8ஆம் இடம். அதாவது சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். அது அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய அந்த சந்திர பகவான் தனது வீட்டுக்கு 8ஆம் இடம் வரும்போது அது விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களெல்லாம் இப்போ கையில் பிடிக்க முடியாது. அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் 4ஆம் இடத்துலேருந்து இன்றைக்கி 5ஆம் இடம் வரார். 5ஆம் இடத்தில் வந்து அங்கே ஆட்சி பலம் பெறுகிறார். அதனால் பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. உங்களுக்கு இப்போ கௌரவ பட்டங்கள், பதவிகள் இதெல்லாம் கொடுப்பாங்க. கல்யாணமான இளம் வயது தம்பதியருக்கு ஆண் வாரிசு உருவாகும். ஆண் குழந்தை பிறக்கும். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை. மிகச்சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் பகவானுடைய மாற்றம் இன்றைக்கி இருக்குது. செவ்வாய் பகவான் 4ஆம் இடம் போய் அங்கே பலம் பெறுகிறார். அதனால் பூமியால் லாபம், பூமி வாங்கக்கூடிய யோகம், சகோதரர்களால் ஆதாயம், சகோதர சகோதரிகள் மூலம் நன்மை. ஏன்னா செவ்வாய் பகவான் சகோதரக்காரகன். அவர் இப்போது வலுப்பெறும்போது சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். தம்பி தங்கைகளால் நன்மை நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருந்தார். இப்போது செவ்வாய் நகர்ந்து 3ஆம் இடம் சென்று அங்கே ஆட்சி பலம் பெறப்போகிறார். அதனால் கொஞ்சம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலம் ஏதாவது வம்பு தும்புகள் ஏற்படலாம். ஏன்னா சனி பகவான் பார்க்குறார் அந்த இடத்த. இப்போ சந்திரனும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். அதனால் கொஞ்சம் இப்போது இந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தையில் ஏதாவது பிழை ஏற்பட்டு சில மனஸ்தாபம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதே சிறப்பு. இந்த கிரகம் இப்போ கொஞ்ச நாளில் சரியாயிடும். 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் வலுவாக அமர்ந்திருப்பதால் அது எப்பயுமே உங்களுக்கு நன்மை தான் செய்து கொண்டிருக்கு. இந்த நாள் யோகமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதால் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். மதிய நேரத்தில் செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடம் போய் அங்கே பலம் பெறுகிறார். அதனால் தனவருவாய் அதிகமாக ஏற்படும். ராசிக்குள் இருந்த செவ்வாய் ராகு இணைவு இன்னைக்கு விடுபட்டு செவ்வாய் பகவான் 2ஆம் இடம் போகிறார். செவ்வாய் பகவான் வந்து யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அதனால் குடும்பம் மிக அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு
உறுதுணையாக ஆறுதலாக இருப்பாங்க. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். பலரும் உங்கள் குடும்பத்தை பார்த்து வியப்போடு பார்ப்பாங்க, இப்படி ஒரு ஒற்றுமையான குடும்பமானு. அது மாதிரியான ஒரு குடும்பம் அமையும். சில பேர் வந்து ஃபேமிலி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வேலை செஞ்சிட்ருப்பாங்க. மீனராசிக்காரர்கள் அவங்கெல்லாம் இப்போ ஒன்றாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிரிந்த தம்பதியர் சேரக்கூடிய நேரம். யோகமான நாள், நல்ல நாள்.